ஹாய், திஸ் இஸ் ஈஸ்வர். நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் இத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல நெறைய டைப் இருக்கு. என்னென்ன டைப்னா, மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ், லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், அதுக்கப்புறம் அ ஓவர்ஹெட் வேரியன்ஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் வேரியன்ஸ் இந்த மாரி நெறைய வேரியன்ஸஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். இது மட்டும் நம்ம எடுத்து ஒரு சினாரியோ பேஸ் பண்ணி நம்ம வொர்க் பண்ணி பார்க்க போறோம். ஒரு சின்ன சினாரியோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கலாம். சார், நம்ம ஒரு ரோடு போடணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வச்சு ஐ மீன் கம்பெனி வச்சிருக்கோம். அதிலிருந்து ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. நம்ம போய் விசிட் பண்றோம். அந்த ரோடோட லென்த் வந்துட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம அந்த மாரி ரோடு வந்துட்டு ஃபார் 1 மீட்டர் 1 மீட்டர் போடும்போதுட்டு ஃபார் 1 மீட்டருக்கு எவ்வளோ மெட்டீரியல் நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி நம்ம பிளான் பண்றோம். அதாவது ஸ்டாண்டர்ட் செட் பண்றோம். என்ன 2 மெட்டீரியல் நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம். கிரேவல் அண்ட் தென் வந்துட்டு அ கல்லு, அதுக்கப்புறம் வந்துட்டு தார். கிரேவல் அண்ட் தார். இந்த 2 மெட்டீரியலும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம். கிரேவல் எவ்வளவு? 45 கேஜிஸ் ஒரு மீட்டருக்கு 45 கேஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. எவ்வளோ அ அட் ரூப்பீஸ் 45 கேஜிஸ் அட் ரூப்பீஸ் 6 பெர் கேஜில நம்ம வாங்கி கன்சியூம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி நம்ம பிளான் பண்றோம். தார் எவ்வளவு? 5 கேஜிஸ் 1 மீட்டர் போடுறதுக்கு 5 கேஜிஸ் அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ 50 பெர் கேஜி. 50 பெர் கேஜிக்கு வாங்கி நம்ம 5 கேஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்டிசிபேட் பண்றோம். எவ்வளவுக்கு? 1 மீட்டருக்கு. அந்த மாரி நம்மளுக்கு 10 மீட்டர் போடணும். ஓகேங்களா? 1 மீட்டருக்கு நம்ம பிளான் பண்றோம். அந்த மாரி நம்ம எவ்வளோ போடணும்? 10 மீட்டர்ஸ் நம்ம போடணும். ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ் வருது. போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ் எடுத்து பார்க்குறோம். சார், 10 மீட்டருக்கு கிரேவல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 485 கேஜி. அட் எவ்வளோ ரூப்பீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம்? நம்ம ஆன்டிசிபேட் பண்ணது 6 ரூப்பீஸ். பட் விலை இன்கிரீஸ் ஆயிருச்சு. 7 பெர் கேஜிக்கு ஆயிருச்சு. அடுத்து தார் எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம்? எத்தன வாங்கியிருக்கிறோம்? 45 கேஜிஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அட் ரூப்பீஸ் 45 பெர் கேஜி. 45 கேஜிஸ் அட் ரூப்பீஸ் 45 பெர் கேஜி. அந்த ரேட்ல நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டுக்கும், ஆக்சுவலுக்கும் அதாவது பிளான்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் அதுக்கும் ஆக்சுவலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏன்னா 1 மீட்டர் தான் குடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம 10 மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம 10 மீட்டர் தான் போட்டிருக்கிறோம். ஆக்சுவல்ஸும் நம்மளுக்கு 10 மீட்டருக்கு தான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த அ ஸ்டாண்டர்டையும் நம்ம 10 மீட்டருக்காக கன்வெர்ட் பண்ணணும். சார், ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னென்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம்? 2 மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன? கிரேவல் அண்ட் தென் தார். இந்த 2 மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 2 மெட்டீரியலுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. எஸ்கியூன்னு நம்ம ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுவோம்? சார், 1 மீட்டருக்கு 45 கேஜிஸ். நம்ம 10 மீட்டர் ரோடு போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 45 இன்டூ 10 450 கேஜிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. தார் எவ்வளோ யூஸ் பண்ணுவோம்? சார், 1 மீட்டருக்கு 5 கேஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ 10 மீட்டருக்கு எவ்வளோ? 50 கேஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் பிரைஸ் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அது இங்கேயே குடுத்துட்டாங்க. எவ்வளோ ஆன்டிசிபேட் பண்ணோம்? சார், 6 ரூப்பீஸ் பெர் கேஜிக்கு ஆன்டிசிபேட் பண்ணோம். அதே மாரி தார் எவ்வளோக்கு வாங்கலான்னு நம்ம திங்க் பண்ணியிருந்தோம்? 50 ரூப்பீஸ் பெர் கேஜிக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு. ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ வந்திருக்கு? ஏக்யூன்னு நம்ம ஷார்ட்டா வச்சுக்கலாம். கிரேவல் வந்துட்டு 485 கேஜிஸ் நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். தார் எவ்வளோ சார் கன்சியூம் பண்ணியிருக்கோம்? 45 கேஜிஸ் வந்து தார் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவல் பிரைஸ் அதாவது ஏபி எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம்? சார், கிரேவல் வந்துட்டு 7 பெர் கேஜிக்கு வாங்கியிருக்கோம். தார் வந்துட்டு எவ்வளோ? 45 பெர் கேஜிக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ
இந்த ஃபர்ஸ்ட் 2 காலம் இருக்கு இல்லைங்களா? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இது 2ம் இன்டூ பண்ணி நம்ம சம்மேஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் கிடைச்சிரும். எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தோம் அந்த காஸ்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இது 2யும் நம்ம மல்டிப்ளை பண்ணுனோம்னா, ஆக்சுவல் எவ்வளோ நமக்கு இன்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். அதுல இந்த ஸ்டாண்டர்டுக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு வேரியன்ஸ். நம்மளுக்கு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். அப்ப இது எவ்வளோ ஸ்டாண்டர்ட் டோட்டலா கன்சியூம் பண்ணியிருக்கிறோம் சார்? 500 கேஜிஸ் வந்துட்டு கன்சியூம் பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆக்சுவலா எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கிறோம்? ஆக்சுவலா 530 கேஜிஸ் வந்துட்டு நம்ம கன்சியூம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்போ ஸ்டாண்டர்ட் காஸ்ட்க்கு ஸ்டாண்டர்ட் காஸ்ட் எவ்வளோ வரும்? 450 இன்டூ 6 பிளஸ் 50 இன்டூ 50. இதுதான் ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அதாவது டோட்டல் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அதாவது சார் 450 இன்டூ 6 இது வந்துட்டு கிரேவலுக்கு பிளஸ் 50 இன்டூ 50 இது எதுக்கு? தாருக்கு. இதுதான் ஸ்டாண்டர்டா நம்ம பிளான் பண்ணது. ஓகே. ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு டோட்டலா? ஆக்சுவல் காஸ்ட் எப்படி போடுறது? ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் பிரைஸ். இது எப்படி போடுறது? சார் ஆக்சுவலா எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம்? 485 இன்டூ 7 பிளஸ் 45. இது வந்து தாருக்கு 45 கேஜிஸ் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அட் த ரேட் ஆஃப் 45 பெர் கேஜி. அப்போ இதோட டோட்டல் எவ்வளவு வருது? ஸ்டாண்டர்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5200 வரும். இது 2700, 2500, 5200 வரும். ஓகே. எவ்வளவு நம்ம ஆக்சுவலா கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 5420. சார் 5200 நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா கன்சியூம் ஆனது 5420. அப்ப எவ்வளவு அதிகமா கன்சியூம் ஆயிருக்கு இந்த சினாரியோல? 220 அதிகமா கன்சியூம் ஆயிருக்கு. பிளான் பண்ணத விட அதிகமா கன்சியூம் ஆயிருக்கு. பிளான் பண்ணத விட அதிகமா கன்சியூம் ஆனா என்ன நம்மளுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட்டா? ஃபேவரபிளா? நம்மளுக்கு அட்வர்ஸ். அதாவது பாதகமா முடியுது. அப்போ 220 அட்வர்ஸ். இதுதான் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். ப்ராப்ளம் வந்து இது வந்துட்டு ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும். பட் என்ன இதுல இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ்ல இன்னும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, சார் இந்த வேரியன்ஸ் 220 அட்வர்ஸ்ங்கிறது வந்து எதுனால வந்துச்சு? பிரைஸ் சேஞ்ச்னால வந்துச்சா? இல்ல நம்ம யூசேஜ்ல ஏதாச்சு ப்ராப்ளம் ஆயிருக்கா? அப்படி அந்த யூசேஜ்ல ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா, அந்த யூசேஜ்லயும் நம்ம மிக்ஸ் பண்றோம். 2 மெட்டீரியல மிக்ஸ் பண்றோம். அந்த மிக்ஸிங்ல ஏதாச்சும் நம்ம அ தப்பு பண்ணிட்டோமா? இல்ல நம்ம ஃபேவரபிளா நம்மளுக்கு சாதகமா பண்ணியிருக்கோமா? இல்ல டோட்டலா பார்த்தீங்கன்னா 500 யூஸ் பண்றதுக்கு பதிலா 530 கேஜிஸ் டோட்டலா யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால என்ன எஃபெக்ட் வந்துச்சு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிரிச்சு, பிரிச்சு பார்க்க போறோம். அது என்னென்ன டைப்ங்கிறது அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம அது டைரக்ட்டா போயிரலாம். சோ, நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம இப்ப என்ன கால்குலேட் பண்ணோம்? மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணோம். சார் என்ன ஃபார்முலா போட்டோம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் பிரைஸ். இது நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஒன் மோர் டைம் நம்ம இது பார்த்துரலாம். தனித்தனியா மெட்டீரியல் வைஸ் பார்த்துரலாம். சார் கிரேவல் அண்ட் தென் தார் 2 மெட்டீரியல் தான் யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஃபார் கிரேவல் எவ்வளவு? 450 இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 6. சோ 450 இன்டூ 6. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் பிரைஸ் ஃபார் கிரேவல்
485 into 7. ஓகேங்களா? அப்போ 485 into 7 ஈக்குவல். ஓகே. இது கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து தார் பாத்துரலாம். தார்ல எவ்வளோ ஆ ஸ்டாண்டர்ட் குடுத்துருக்கிறோம்? 50 குடுத்துருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் வந்து 50 தான். அப்போ என்ன போடுவோம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ். 50 இன்டு 50 மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. என்னது? 45 இன்டு 45. 45 இன்டு 45. இது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா, சார் 695 மைனஸ்ல வரும். அப்ப மைனஸ் வந்துச்சுன்னா, ஸ்டாண்டர்ட விட ஆக்சுவல்ஸ் அதிகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டாண்டர்ட விட ஆக்சுவல்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு சாதகமா, பாதகமா? பாதகம். அப்போ அத எப்படி நம்ம இண்டிகேட் பண்ணணும்னா, அட்வர்ஸ் எஃபெக்ட்ல வருது. அப்போ 695 அட்வர்ஸ். ஓகே. அடுத்து 50 into 50 2500 minus 45 into 45 2025. இது ரெண்டையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 475 பிளஸ்ல வருது. பிளஸ்ல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்கு. அதை விட ஆக்சுவல் கம்மியா இருக்கு. நம்ம கம்மியா தான் கன்சியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்னது? இது வந்து ஃபேவரபிள். ஓகேங்களா? அப்போ 475 ஃபேவரபிள். இந்த 2யும் நீங்க நெட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 695 அட்வர்ஸ், 475 ஃபேவரபிள். அப்போ 220 அட்வர்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம இங்க கால்குலேட் பண்ணியிருந்தோம். டோட்டலா எடுத்து நம்ம பார்த்திருந்தோம். இந்த ஸ்டெப் ஈஸி எல்லாத்துக்குமே நம்ம தெரியும். பட் இதுக்கு அப்புறம் நம்ம கால்குலேட் பண்ண போறது தான் இம்பார்ட்டன்ட். அதுதான் வேரியன்ஸ் அனாலிசிஸ். சார் இந்த 220 அட்வர்ஸ் வந்துட்டு எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுதான் இந்த வேரியன்ஸ் அனாலிசிஸோட கிரக்ஸ். சார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த காஸ்ட் வேரியன்ஸ் வந்துட்டு 2 ரீசன்னால வரலாம். என்னென்ன ரீசனு? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ். அதாவது பிரைஸ் சேஞ்ச் ஆகறனால இந்த வேரியன்ஸ் வரும். ஒரு வேரியன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறனால வர்ற வேரியன்ஸ் வந்து மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். ஓகேங்களா? பிரைஸ் சேஞ்ச்னால நம்ம இப்போ ₹6க்கு ஆன்டிசிபேட் பண்ணோம் கிரேவல். பட் ₹7 தான் வாங்க முடிஞ்சுது. இந்த மாரி சேஞ்சஸ்னால வர வேரியன்ஸ் வந்து பிரைஸ் வேரியன்ஸ். ஓகே. நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்? சார் 450 நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் கிரேவல். 485 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த யூசேஜ்னால வர டிஃபரன்ஸ். இது வந்துட்டு மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகே. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? என்ன டிஃபரன்ஸ் பார்க்கிறோம் நம்ம? பிரைஸ் டிஃபரன்ஸ். சார் ஸ்டாண்டர்ட் பிரைஸ்க்கும் ஆக்சுவல் பிரைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்? கிரேவல் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தாருக்கு நம்ம கால்குலேட் பண்றோம். சார் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன? 485 அண்ட் தாருக்கு வந்து 45. அப்போ 485 தாருக்கு வந்து 45 இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 6 மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் 7. ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 6 மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் 7. ஓகே. அதே மாரி நம்ம தாருக்கும் பார்த்து எழுதிக்கணும். என்ன இருக்கு தாருக்கு? ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 50 நம்ம ஆக்சுவல் பிரைஸ் வந்து 45. அப்போ இதோட அ என்ன வருது ஆன்சர்? ஃபர்ஸ்ட்க்கு 485 மைனஸ்ல வருது. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? 485 மைனஸ்ல வந்தா எப்பவுமே என்ன சொல்லணும்? அட்வர்ஸ். அதாவது நம்மளுக்கு எகெயின்ஸ்ட்டா வருது. அதாவது பாதகமா வருது. அப்ப இதை வந்து அட்வர்ஸ்ன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணணும். மைனஸ்ல வந்தா. அதுக்கப்புறம் 225 பிளஸ்ல வருது. பிளஸ்ல வந்தா எப்பவுமே வேரியன்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபேவரபிள். எஃப்-ஏ-வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணணும். இது 2ம் சேர்த்து எவ்வளவு வருது? பாத்தீங்கன்னா 260 அட்வர்ஸ். 485 அட்வர்ஸையும் 225 ஃபேவரபிளையும் நெட் பண்ணா நெட்டா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 260 அட்வர்ஸ். இதுதான் கிடைக்குது. ஓகே. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். சார்
நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்றங்காட்டி என்ன வேரியன்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம தனியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன? நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. குவான்டிட்டி பேஸ் பண்ணி. அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிரேவல், அதுக்கப்புறம் நம்ம தாருக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பார்க்கணும். 2 கிரேவலுக்கு எவ்வளவு ஸ்டாண்டர்ட் பிரைஸ்? 6, தாருக்கு 50. அதை இங்க நம்ம போட்டுக்கணும். 6 and then 50 into ஸ்டாண்டர்ட் கிரேவலுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் பிரைஸ் அப்படிங்கறது பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி அதை பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்ன? கிரேவலுக்கு 450, ஆக்சுவல் குவான்டிட்டி 485. அதுதான் போடணும். 450 மைனஸ் 485 அண்ட் தென் அதே மாதிரி தாருக்கு பார்க்கணும். என்ன ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. சார் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 50, ஆக்சுவல் குவான்டிட்டி 45 சொல்லியிருக்காங்க. அப்போ 50 மைனஸ் 45. ஓகே. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இதுக்கு எவ்வளவு ஆன்சர் வருது? 210 மைனஸ்ல வருது. அப்போ மைனஸ்ல வந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது? அட்வர்ஸ், நம்மளுக்கு பாதகமா வருது. தார் எவ்வளவு வருது? 250 ஃபேவரபிள் வருது. 250 பிளஸ்ல வருது. பிளஸ்ல வந்தா நம்மளுக்கு ஃபேவரபிள். இது ரெண்டையும் நெட் பண்ணா 250 ஃபேவரபிள், 210 அட்வர்ஸ். இது ரெண்டும் நெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 40 ஃபேவரபிள் வரும். அப்போ சார் எனக்கு டோட்டலா 220 ரூபீஸ் வந்துட்டு எனக்கு அட்வர்ஸா இருக்குது. ஓகேங்களா? அதுல பிரைஸ் டிஃபரன்ஸ்னால எனக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் ஆயிருக்குது? 260 அட்வர்ஸ் ஆயிருக்கு. பட் மெட்டீரியல் யூஸ் பண்ண விதத்துல நான் 40 ஃபேவரபிளா தான் எனக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ இது இந்த டோட்டல் மெட்டீரியல் காஸ்டோட பைஃபியூரிகேஷன் தான் என்னது? மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இது வரும். 260 அட்வர்ஸ் பிளஸ் 40 ஃபேவரபிள். இது ரெண்டையும் நீங்க நெட் பண்ணி பாத்தீங்கன்னா 220 அட்வர்ஸ் வரும். சோ நம்ம கரெக்ட், நம்ம அந்த ஆன்சர் கரெக்ட் தான் அப்படிங்கறத நம்ம இப்பவே நம்ம கெஸ் பண்ணிரலாம். ஓகே. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் நம்ம பார்க்கிறோம். இந்த மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்லயுமே 2 விதமா நம்ம வேரியன்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஒண்ணு வந்துட்டு எப்படி நம்ம இந்த 2 மெட்டீரியல் இருக்கு. கிரேவல், தார். இது 2 எப்படி மிக்ஸ் அப் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கறனால ஒரு வேரியன்ஸ் வரலாம். 2வது டோட்டலா எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிளான் பண்ணத கம்பேர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி ஒரு வேரியன்ஸ் வரலாம். சோ இந்த யூசேஜ்லயும் 2 பிரான்ச்சா நம்மளுக்கு ப்ராப்ளம் பிரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் எதனால வரலாம்? மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். சார் நம்ம எப்படி அந்த ரா மெட்டீரியல் மிக்ஸ் அப் பண்ணியிருக்கிறோம். எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாண்டர்டா ஒரு ரேஷியோ இருக்குது. அது இல்லாம நம்ம ஆக்சுவலா எப்படி ரேஷியோவ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ் பண்ணி அதனால அந்த மிக்ஸ் பண்ண டிஃபரன்ஸ்னால வர்ற வேரியன்ஸ் வந்து மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ். ஓகே. டோட்டலா எவ்வளவு மெட்டீரியல் பிளான் பண்ணியிருந்தோம், எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால வர்ற வேரியன்ஸ் வந்து மெட்டீரியல் யீல்டு வேரியன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா இருக்கு. பட் அந்த ஃபார்முலாவ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேபிளேஷன் போட்டிருந்தோம் இல்லைங்களா? இந்த டேபிளேஷன்ல நம்ம இன்னொரு ஆ காலம நம்ம இன்சர்ட் பண்ணணும். அது என்னன்னா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அதாவது ஆர்எஸ்கியூ. சார் இந்த ஆர்எஸ்கியூக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி இன் த ரேஷியோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அது என்னன்னு நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி. சார் ஆக்சுவல் குவான்டிட்டி இங்க இருக்கு. இதோட டோட்டல் எவ்வளவு? 530. இந்த 530ய இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இந்த 450:50 இந்த ரேஷியோல பிரிச்சு இங்க போடணும். அதுதான் சொல்ல வர்றாங்க. அப்போ நம்ம என்ன பிரிக்கணும்? டோட்டலா 530 அதாவது 530 இந்த இருக்குது இல்லைங்களா? டோட்டல் ஆக்சுவல் குவான்டிட்டி அதுதான் இங்க வருது. இந்த 530வ இங்க பிரிச்சு போடணும். எந்த ரேஷியோல பிரிச்சு போடணும்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ரேஷியோல பிரிச்சு போடணும். அதாவது 450:50. அப்போ எப்படி வரும்? சார் 530
30 நீங்க பிரிச்சு போடணும். எந்த ரேஷியோல நீங்க பிரிச்சு போடணும்? இந்த கிரேவலுக்கு வந்து 450 ஒரு நிமிஷம். சார் இந்த 530 நீங்க பிரிச்சு போடணும். எந்த ரேஷியோல பிரிச்சு போடணும்? இந்த குவான்டிட்டி ரேஷியோல பிரிச்சு போடணும். அதாவது எப்படின்னா 530 இன்டு 450 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 500. அப்போ கிரேவலோட ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்னா 477. ஓகேங்களா? அதே மாதிரி தாருக்கும் கால்குலேட் பண்ணணும். சார் 530 இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. சோ தாருக்கு எவ்வளோ? 50 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 500. அப்போ இதை நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 53 வரும். டோட்டலா நீங்க சம்மேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 530 தான் வரணும். ஓகேங்களா? இந்த 530 தான் நம்ம இப்ப பிரிச்சு போட்டிருக்கோம். எந்த ரேஷியோல பிரிச்சு போட்டிருக்கோம்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ரேஷியோல நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ இந்த டோட்டலா இந்த டேபிளேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எந்த டேபிளேஷன்? இதுதான் டோட்டல் டேபிள். ஓகேங்களா? ஓகே. இந்த மாரி நம்ம டேபிளேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம இப்ப அடுத்து இதுக்கு போயிரலாம். நம்ம RSQ கண்டுபிடிச்சாச்சு. அந்த RSQ பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இதே ஃபார்முலா தான் இந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் யூசேஜ்க்கு இருக்கிற ஃபார்முலாவே தான். பட் இந்த ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இங்க இருக்குது இல்லீங்களா? அதுக்கு பதிலா ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிய நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. இதுதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் கிரேவலுக்கு நம்ம போட்டுறலாம். அதுக்கப்புறம் தாருக்கு நம்ம பிரிச்சு போடலாம். சார் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் நம்மளுக்கு தெரியும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேவலுக்கு 6 ஸ்டாண்டர்ட் பிரைஸ். கிரேவலுக்கு 6 தாருக்கு வந்து 50 இல்லைங்களா? கிரேவலுக்கு 6 தாருக்கு 50 இன்டு இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி போடணும். சார் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னது? 477 ஃபார் கிரேவல், 53 ஃபார் தார். சோ 477 இங்க 53 மைனஸ் 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 என்னது? ஆக்சுவல் குவான்டிட்டி போடணும். நம்மளுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி நம்மளுக்கு இந்த டேபிளேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். என்ன ஆக்சுவல் குவான்டிட்டி? 485 மைனஸ் 485 தாருக்கு வந்து 45. சோ இங்க 485 தாருக்கு 45. க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளவு வருது ஆன்சரு? சார் 48 மைனஸ்ல வருது. அப்போ 48 மைனஸ்ல வந்தா என்ன சொல்லியிருக்கோம்? அட்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இதுக்கு வந்துட்டு 400 ஃபேவரபிள் வருது. பிளஸ்ல வருது. பிளஸ்ல வந்தா ஃபேவரபிள். இது 2யும் நெட் பண்ணீங்கன்னா 352 ஃபேவரபிள். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ண விதத்துல நம்ம ஃபேவரபிள் நம்மளுக்கு சாதகமா தான் பண்ணியிருக்கோம். எவ்வளவு நம்மளுக்கு சாதகமா கிடைக்குது? 352 ஃபேவரபிளா நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. அடுத்து மெட்டீரியல் யீல்ட் வேரியன்ஸ். இந்த மெட்டீரியல் யீல்ட் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான். முன்னாடி ஃபார்முலால வந்துட்டு மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு இந்த S³ பதிலா RSQ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இதுல வந்துட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்குது இல்லீங்களா? இதுக்கு பதிலா RSQ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். டோட்டல் சாரி மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸோட அதே ஃபார்முலா தான். SP இன்டு SQ மைனஸ் இந்த மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்ல ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்குது இல்லீங்களா? அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? RSQ அதே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்ப அதே மாரி கிரேவலுக்கு, தாருக்கு நம்ம தனித்தனியா போடுறோம். சார் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளவு? 6 அண்ட் 50. அந்த டேபிளேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னது? நம்மளுக்கு தெரியும். 450 அந்த டேபிளேஷன்ல இருக்கு. தென் 50 மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த டேபிளேஷன்ல இருக்கு. 477 அண்ட் தென் 53. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஈக்குவல் டு இதுல எவ்வளவு வருது? சார் இதுல 162
அட்வர்ஸ் வருது. ஓகேங்களா? தார பொறுத்தவரைக்கும் -150 வருது. அப்போ 150 மைனஸ்ல வந்தா நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி அட்வர்ஸ். அதாவது நம்மளுக்கு பாதகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது 2யும் நீங்க நெட் பண்ணீங்கன்னா 162 அட்வர்ஸ், தாரும் 150 அட்வர்ஸ். இது 2யும் நீங்க நெட் பண்ணீங்கன்னா, டோட்டல் பண்ணீங்கன்னா 312 அட்வர்ஸ். சார் அப்போ நம்ம அந்த டேபிளேஷன் நம்ம பார்த்தாவே தெரியும். டோட்டலா நம்ம 500 தான் 500 யூனிட்ஸ் யூஸ் பண்ணோம்னு நெனைக்கிறோம். பட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம்? 530 யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் வந்துட்டு இந்த மெட்டீரியல் யீல்ட் வேரியன்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவா வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குவான்டிட்டிய விட நம்ம டோட்டல் குவான்டிட்டி சொல்றேன். அதிகமா யூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் இது நெகட்டிவ்ல வருது. அட்வர்ஸா வருது. பட் இதுல ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, டோட்டல் யூசேஜ் வேரியன்ஸ் வந்து 40 ஃபேவரபிள் வருது. அதிலிருந்து 2 கிளாசிஃபிகேஷன் தான் என்னன்னு பார்த்தோம். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அண்ட் மெட்டீரியல் யீல்ட் வேரியன்ஸ். இது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் வந்து 352 ஃபேவரபிள் வருது. மெட்டீரியல் யீல்ட் வேரியன்ஸ் வந்து 312 அட்வர்ஸ் வருது. இது 2யும் நீங்க சம்மேஷன் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இந்த 40 ஃபேவரபிள் வரும். அப்போ நம்ம போட்ட ப்ராப்ளம் வந்து கரெக்ட் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்மளுக்கு தெரியுது.